Hi friends, welcome back to Sirisha's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெம்பிள் ஸ்டைல்ல புளியோதரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல பொடியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சிட்டு 2 டீஸ்பூனுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 5-6 வரமிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ் அணைச்சிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இது சூடு ஆறிட்ட பிறகு பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே 50 கிராம் புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். இப்போ ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை ஸ்லிப் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் தூள், இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா திக்கான பேஸ்ட்டாக ஆகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பொடியை சேர்த்துக்கலாம். அது கூட வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் கழித்து அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வீடே கமகமன்னு மணக்கும். கடைசியாக ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்தோன்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ சூப்பரான டேஸ்டியான கமகமன்னு புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. நமக்கு கோயிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த புளியோதரை மாதிரியே நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.